பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். தானியேல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய விரல் 3 காரியங்களை செய்தது. 1 அதிசயம், 2வது அற்புதம், 3வது எச்சரிப்பு. கர்த்தர் மோசேயின் இடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேன்களாய் போம் என்று சொல் என்றார். ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான். அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிற்று. மந்திரவாதிகளும் தாங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி முயற்சி செய்தார்கள். செய்தும் அவர்களால் கூடாமற் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தன. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். இது அதிசயம். கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். இது அற்புதம். அடுத்து எச்சரிப்பின் விரல், அதாவது தேவனுடைய விரல் எச்சரிப்பின் விரல். சத்துருக்களுக்கு அது எச்சரிப்பின் விரலாய் இருக்கும். பெல்சாத்சர் ராஜா எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்தை இடித்து போட்டு அங்கிருந்த தேவனுக்குரியவைகளை எடுத்து கொண்டு வந்து தன் மக்களுடன் சந்தோஷமாக இருந்த அந்த நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையில் சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். உடனே கலங்கின அவன் அதன் அர்த்தம் கண்டுபிடிக்க தேவனுடைய விசேஷித்த ஆவியை பெற்ற தானியேலை அழைத்து வர சொன்னான். தானியேல் வந்து சுவரில் எழுதப்பட்ட எழுத்து மெனே மெனே தெக்கேல் உபர்சரின் என்பதே என்றும், மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறையாக காணப்பட்டாய் என்றும், உப்பர்சின் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியர்க்கும் பெர்சியர்க்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவன் பூமியில் மனுஷனை தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியையும் சிருஷ்டித்தார். ஆம், நமக்கும் தேவனுடைய விரல்கள் தான். நாமும் தேவனுடைய பிள்ளைகள் தான். நம் விரலாலும் தேவனால் உண்டாக்கப்பட்ட அதிசயம், அற்புதம், எச்சரிக்கை செய்கிற விரல்தான். நம் விரல்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து இருக்கிற நாம் தேவனை விசுவாசிக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு அதிசயமாகவும் அற்புதமாகவும் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருப்பவர்களுக்கு எச்சரிக்கையாகவும் இருக்கிறது. எனவே நம்முடைய விரல் தேவன் நமக்கு கொடுத்த விரல் என்பதை மனதில் நிறுத்தி மேலே கேட்ட அதிசய அற்புத எச்சரிப்பின் வார்த்தைகளை மனதில் கொண்டு நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டும் போது ஜெபத்துடன் தேவ விரலை கொண்டு நம் கடமையை செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்காக கர்த்தர் எழுப்பும் விரலானது நமக்கு நன்மையையும் மேன்மையையும் கொண்டு வரும். நம்முடைய சத்துருக்களுக்கோ அவர்களை கலங்கடிக்கிற எச்சரிக்கிற விரலாக இருக்கும். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய சாயலின்படியே படைக்கப்பட்ட எங்களுக்கு நீர் கொடுத்த உடல் உறுப்புகளை கொண்டு, குறிப்பாக விரலை கொண்டு உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக உமக்கு பிரியமான உமக்கு சித்தமான எங்கள் உரிமைகளை கடமைகளை செலுத்தக்கூடிய கிருபையை விசேஷித்த ஞானத்தை இன்று எங்களுக்கு தர வேண்டும் என்றும், எங்கள் வாழ்க்கையிலும் எங்களுக்கு நன்மையும் மேன்மையும் உண்டாகும்படி உம்முடைய விரல் செயல்பட வேண்டும் என
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.